அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி வேலூர் டு வள்ளிமலைக்கும் காஞ்சிநகிரிக்கும் 6 நாள் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். ஆமாங்க, ஈக்கோ காரில் நம்ம ஒரு 6 நாள் ட்ரிப்பாக போக போகிறோம். இந்த ட்ரிப் பற்றிய ஃபுல் டீட்டெயிலும் நம்ம வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கிருத்திஷ் ட்ராவல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நண்பர் ஒருத்தர் மதுரையிலேருந்து வள்ளிமலை முருகரை பார்க்கறதுக்காகவே வந்தார். ஸோ நம்ம தான் அவரை ரிசீவ் பண்ணி வள்ளிமலையும் காஞ்சிநகிரியும் சுற்றி காட்ட போகிறோம். ஆமாம், அவர் காலையில் ஒரு 7 மணி அளவில் வேலூருக்கு வந்துட்டார். அவர் போய் பிக்கப் பண்ணிங்கன்னு மார்னிங் டிஃபன் பிரம்மபுரம் போகிற வழியில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி அவரை வீட்டுக்குன்னு போய் வள்ளிமலைக்கு போய் வள்ளிமலை முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ போகிற வழியெல்லாம் செம்ம அழகாக இருக்குல்ல. நம்ம எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் எங்கள் சித்தூர் பஸ் ஸ்டாப் வந்து V8 ரோடு, நம்ம V8 கிராஸ் பண்ணி போனோம். அதில் V8 பக்கத்தில் இருக்கிற சிஎன்ஜி கேஸ் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு ஃபில்லிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த டூர் பற்றி ஒரு முக்கியமான என்னுடைய கெஸ்ஸிங் படி ஒரு 60 70 இல்லை 80 கிலோமீட்டர் கணக்கு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அப் அண்ட் டவுன்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருவோம். எவ்வளோ ஆகுது அப்படின்றத நம்ம வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபில்லிங் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் தொலைவு தாண்டி நம்ம பிரம்மபுரத்தில் ஒரு டிஃபன் சென்டரில் சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே காரை நிறுத்திட்டு எல்லோரும் பூரி இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு மார்னிங் டிஃபன் முடிச்சாச்சு. ஒரு 8-8:15 மணி அளவில் அங்கேருந்து கிளம்பி நம்ம இப்போது வள்ளிமலைக்கு தான் போயின்னு இருக்கிறோம். அங்கே வந்து வண்டி ஏற்றிட்டு வள்ளிமலை ரோட்டில் கீழே அடிவாரத்தில் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஏறி போகிறோம். இவ்வளோதாங்க, இதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போயிட்டு நம்ம முருகரை தரிசனம் பண்ணலாம். அது இல்லாமல் மலை ஏறி முருகரை பார்த்துட்டு ஆசிரமம் போகிறோம். ஆசிரமம் போயிட்டு அங்கேருந்து மேல் மலை உச்சிக்கு போயிட்டு செமையான ஒரு வியூ பாயிண்டில் நம்ம சுற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம இறங்கி காஞ்சிநகிரி கிளம்பலாம். ஓகே, இவ்வளோதாங்க ப்ரோக்ராம்னுடைய டீட்டெயில். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ முழுக்க ஏசியில் தான் போகிறோம். ஏன்னா அவர் கொஞ்சம் டயர்டாக இருந்துருவார். அதனால் ஏசியை ஃபில் பண்ணிக்கின்னு ஏசிலேயே ஜாலியாக நம்ம பகுதியில் போயிட்டாச்சு. இது பாருங்கள், இது எக்ஸ்பிரஸ் வே. நம்ம வள்ளிமலைக்கு முன்னாடியே ரோடு கிராசிங்கில் எக்ஸ்பிரஸ் வே இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வள்ளிமலைக்கு போயிடலாம். அங்கேருந்து நம்ம போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணலாம். வாங்க போகலாம். அப்படியே வண்டியை மாத்தடியில் நேரில் விட்டுட்டு நம்ம இப்போ முருகர் கோயில் உள்ளே போயிட்டு கீழே இருக்கிற முருகரை உள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இப்போ நம்ம மலைக்கு ஏறுறதுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ குரத்திகள்லாம் இருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு கோயில் பிரமோதம் பண்ணுது. உள்ளே போனீங்கன்னா தெரியும், அவ்வளோ அருமையான ஒரு கோயில். கண்டிப்பாக எல்லோரும் வந்து விசிட் பண்ணுவீங்கன்னு தெரியும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே சாமி பாலம் பார்த்துட்டு நம்ம குளக்கரைக்கு வந்தாச்சு. அங்கிறதுக்கு பக்கத்து மேலே குளக்கரை இருக்கும். குளத்தில் தண்ணி ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அதை தான் பார்க்குறேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலே முருகர். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஏறிடலாம். அவ்வளோதான் டைமிங். ஸோ ஒரு அருமையான ஒரு இது பார்த்திங்கன்னா குளக்கரையில் முகம் கைகளில் கைன்னு நம்ம முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு போயாச்சு. ஃபுல்லாக இருக்குது தண்ணி குளக்கரையில் பார்த்திங்களா. ஓகே, அப்புறம் என்ன, அப்படியே நம்ம மலை மேலே போய் அது ஊற்றது அந்த மலை உச்சிக்கு போயிட்டு நம்ம போயிட்டு வர போகிறோம். ஆசிரமெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, அவ்வளோதாங்க. வாங்க போகலாம். போயிட்டு வள்ளி அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு முதல்ல இருப்பாங்க. ஸோ இந்த இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செம்ம அழகாக இருப்பாங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, வேடர் உடைய அணிந்து இருக்கிற சிற்பம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி வேலும் மயிலும் பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டு ஏற ஆரம்பித்தாச்சு. படிக்கட்டு ஓரத்தில் முருகருங்கிறாரு என்றதெல்லாம் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலைப்படியிட்ட ஏற ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். கொஞ்சம் தொலைவு தான் போக போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே உட்காந்து போகலாம். ஸோ பழமையான ஒரு மண்டபம்லாம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மண்டபம். வேறு என்ன, அப்படியே அழகாக
அப்படி சுற்றிட்டு நம்ம மொல்லமாக படிக்கிட்டு ஏற ஆரம்பித்தாச்சு பாருங்கள். ஓ முருகா, வெட்டுவேல் முருகனுக்கு அரோகரம். இது முதல் மண்டபம். ஸோ அங்கங்கே நெல் குளம் மாரி சின்ன சின்ன மண்டபங்களாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நம்ம தங்கிட்டு போகலாம். அங்கே எல்லா இடத்துலையுமே தண்ணீர் வசதி ப்ராப்பராக இருக்குது. அது இல்லாமல் நம்ம பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான். பார்க்கிங் கட்டணம் கிடையாது, கட்டணமும் கிடையாது. மேலே போனால் அர்ச்சனைக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு 2 ரூபா அப்படின்ற மாதிரியும், அது மாலை சந்தத்தில் அந்த மாதிரி தனித்தனி இதுவுக்கு தனித்தனி சார்ஜஸ் டிக்கெட்டுகள் மேலே போனால் வாங்கிக்கலாம். குரங்குகள் இருக்குது. கீழே இருந்து பூ பழம்லாம் எடுத்துன்னு போனால் கொஞ்சம் ஜாகிரதையாக தான் போக வேண்டியது இருக்கும். குரங்குகள் எண்ணிக்கை அதிகம். இப்போது எல்லாம் ஃப்ரீ, கூட்டம் கம்மியாக இருக்கிறதெல்லாம் ஆளுங்க யாரும் வரல. நம்ம குரங்கராஜாக்கள் அப்படி பண்டிகை நாள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குரங்குலாம் பார்க்கலாம். கூட பார்க்கலாம், நம்ம அந்தளவுக்கு வீடியோ எடுக்கலை. ஸோ ஒரு இது பாருங்க, ஒரு பழைய காலத்தில் அப்போ இருந்த ஒரு கல் மண்டபம் செம்மையாக அழகாக இருக்குல்ல. ஓகே, ஸோ இப்போது மேலே ஏற போகிறோம். குகை சித்தர் குகையினுடைய ஜீவசமாதியாக இருக்குது. இங்கே தான் நம்ம மேலே ஏற போகிறோம். இந்த ரைட் சைடில் கொஞ்சம் தொலைவு ஏறினீங்கன்னா அப்படியே இது பாருங்கள், கொடிக்கம்பம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கொடிக்கம்பத்து கீழே பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே கொஞ்சமான ஆளுங்க இருக்குதுன்னா மேலே ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க, சாபத்தை கொடுப்பாங்கன்ட்டு மேலே ஆள் டைட்டுக்கிறாங்க போலக்குது. ஸோ கொஞ்சமான குரங்கு தான். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ண சொல்ல இங்கே கம்மி தான். இருந்தாலும் நம்ம மங்கியை பார்த்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பாறை முழுக்க மேலே தான் விமானம் இருக்கும். ஒரு சின்ன குகை, ஒரு பெரிய குகையை குடைந்து அழகாக முருகர் உள்ள விநாயகர் வள்ளி தேவியோடு இருக்கிற ஒரு அருமையான ஒரு கோவிலாக நம்ம இந்த வள்ளிமலை முருகரை பார்க்கலாம். ஸோ குரத்தியாக பிறந்து வளர்ந்த இடம் அப்படின்னு கூறப்படுகிறது வள்ளிமலையினுடைய முக்கியமான இடம். ஸோ பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டாக செம்ம அழகாக இருக்குல்ல. ஒரு பிரமாதமான ஒரு கோவில், குடைவரை கோவில். நம்ம திருப்பரங்குன்றத்தில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறையாவது கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ சுற்றிக்கின்னு கீழே வந்தாச்சு. என்னன்னா விஷயம் என்ன நடக்குது, நம்ம மேலால் போய் ஆசிரமெல்லாம் பார்த்துட்டு நம்ம முருகரை தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அங்கேருந்து இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும் மேலே ஆசிரமம் போயிட்டு அங்கேருந்து பார்த்துக்க. ஒரு அருமையான இயற்கை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிகவும் அமைதியான ஒரு இடத்துல செம அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம். ஸோ வந்தீங்கன்னா தெரியும், மனம் அவ்வளோ அமைதியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது திருப்புகை ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. வழியில் நம்ம நிறைய மரங்கள்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி அவர் வழிபட்ட பொங்கிய மண்ணுடைய தரிசனம் முதல்ல. அதை தொடர்ந்து நம்ம பைரவர் இல்லைன்னா பைரவி அவங்க கண்டிப்பாக நம்மளை வழிகாட்டுவாங்க. அப்படியே பார்த்துட்டு நம்ம மலை மேலே உச்சிக்கு வந்தாச்சு. இப்போ தான் ஏற போகிறோம். ஸோ இந்த மலைப்பகுதி வழியாக ஏறுவோம். படிக்கட்டில் இருக்கிறது கொஞ்சம் இதுவெல்லாம் இருக்கும், சின்ன சின்ன இதாக தான். ஏறி போகிற அளவுக்கு தான், எல்லாருமே ஏறி போகிற அளவுக்கு தான் இருக்கும். அதான் அந்த மலைக்கு தான் மேலே தான் போக போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல ஏற முடியாத இடத்துல இந்த மாதிரி சின்னதாக கல் படிக்கட்டு இருக்கும். அப்படியே நம்ம நிதானமாக ஏறிக்கலாம். மார்க்கிங்கும் போட்டிருப்பாங்க ஏறி போகிறதுக்கான அளவு நிறையுது. அழகாக நம்ம ஏறி மேலே போயாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ பெரிய பாறைக்கு நடுவில் கோயிலெலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் உட்காந்து அழகாக நம்ம என்ஜாய் பண்ணிக்கின்னு இந்த இயற்கை வியூவை நம்ம ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு மதியம் நம்ம 11 மணி அளவில் இருக்குன்றதுனால வெயில் ஓவராக இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்க, எல்லாம் அங்கங்கே இருக்கிற இடங்களில் ரெஸ்ட் எடுத்துக்கின்னு நம்ம மேலே போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அவ்வளோதாங்க. ஸோ மலை உச்சிக்கு சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும், செம்ம அழகான ஒரு இது ராணிப்பேட்டை மாவட்டத்தை சூப்பராக நம்ம ராணிப்பேட்டையை பார்க்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு பகுதி தான் பார்த்துன்னுக்கிறீங்க. ஸோ அவ்வளோதாங்க மலை உச்சி. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய வெயில்லையும் காற்று அவ்வளோ அருமையாக ஜில்லுன்னு அடிக்குங்க. ஸோ அது என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு காற்று அடித்து இருக்குது. ஸோ அவர் தாங்க நம்ம அதிலேருந்து வந்த ஃப்ரெண்டு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு இங்கே காட்பட்டி பக்கத்தில் தங்குறாரு. ஸோ அவங்க பசங்க 2 பேர். ஸோ இவ்வளோதான், 3 + 2 பேர்.
காற்றுல செல்ஃபி ஸ்டிக் வீண்டிருக்கும், அதை தான் பிடிக்கிறது கூட இருந்தேன். ஓகே, அவ்வளோதாங்க. சுற்றி அழகான ஒரு வியூவில் பார்த்துட்டோம். ஒரு என்னது சொன்னாங்க, ஒரு இயற்கை சீனில் குவைட்டாக ரொம்ப சத்தமே இல்லாமல் காற்றின் சத்தத்தை மட்டும் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான இடம். இப்போ கீழே இறங்கி போயிட்டு ஆசிரமத்தில் தியானம்லாம் பண்ணிவிட்டு நம்ம திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமம் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அவருடைய ஜீவ சமாதியை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிடிச்சிருக்கும் இல்லை ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்டில் இது முடிச்சுட்டு நம்ம காஞ்சனகிரி போகலாம். செம்ம அழகான ஒரு பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ அருமையான ஒரு பதிவை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியாச்சு. ஸோ அவருக்கும் சுற்றி காட்டியாச்சு. நம்ம இப்போ போய் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா காஞ்சனகிரிக்கு போகலாம். ஓகே, வாங்க போகலாம். முதல்ல ஆசிரமம், அதுக்கப்புறம் முருகர், அதுக்கப்புறம் காஞ்சனகிரி, அதுக்கு முன்னாடி மேல்பாடியில் இருக்கிற சிவன் கோயிலையும் போய் விசிட் பண்ணுறோம். ஓகே வாங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி கொண்டு பார்த்தீங்கன்னா திருப்புகை ஆசிரமத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இதுக்குள்ளே தான், இந்த குகையில் தான் அவர் இருந்தார் வாழ்ந்த இடமும். ஸோ அங்கேயே அவருடைய ஜீவசமாதியும் உள்ளே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், குனிந்து தான் ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒரு என்ன சொல்லுவாங்க, அமைதியான ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா ஏது நின்று கண்டிப்பாக தலையிடிக்கும் அந்த அளவுக்கு. கீழே உள்ளே போன பேர் கொஞ்சம் உயரமாக இருக்கிற அளவுக்கு. அப்புறம் என்ன, எல்லாம் முருகர்லாம் தரிசனம் பண்ணிட்டு பிறகு வள்ளிமலை டு காஞ்சனகிரி போகிறதுக்கு தயாராகிட்டு போகிற வழியில் தான் மேல்பாடியில் இருக்கிற சிவன் கோயிலும். ஆமாம், ராஜராஜ சோழனால் குடமுழுக்கு பண்ணப்பட்ட அவங்க பாட்டனுடைய சமாதியும் இருக்கக்கூடிய மேல்பாடி வழியாக தான் நம்ம போக போகிறோம். ஓகே, இவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு இதுவில் மதியம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லாமல் போயிட்டலாம், முருகர் கோயிலே மதியம் 12லேருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் அன்னதானம் போடுவாங்க அங்கே வள்ளிமலை கீழே. அங்கே அழகாக சாப்பிட்டாச்சு, அதெல்லாம் வீடியோ எடுக்கல, ஏன்னா நம்ம சாப்பிட்றதுல பிஸியாக இருந்துட்டோம், அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஸோ உங்களுக்கு தகவல் கொடுத்துறோம். மதியம் போனீங்கன்னா கண்டிப்பாக 12 மணிக்கு மேலே 1:30 மணிக்கு உள்ள நெல்லூர் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்னதானம் சாப்பிடுங்க. செம்ம அழகாக பிரமாதமாக கொடுப்பாங்க. ஓகே, வாங்க வீடியோவில் போயிட்டோம். மீதி என்ன பண்ணணும், நம்ம மேல்பாடியில் இருக்கக்கூடிய நம்ம ஈஸ்வரன் சுவாமியை ராஜராஜ சோழன் அடிக்கடிக்கு வந்து போகக்கூடிய ஒரு கோவிலையும் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஆமாங்க, மேல்பாடியில் இருக்கிற சிவன் கோவில் அவ்வளோ ஃபேமஸான ஒரு கோவில். அவங்க பாட்டன் அவங்க இங்கே நடந்த ஒரு சண்டையில் அவர் இருந்துட்டதுனால அவருடைய பள்ளிப்படை, ஸோ பள்ளிப்படை அப்படின்னு சொன்னிங்கன்னா அவருடைய சமாதி இங்கே தான் இருக்குது, நம்ம மேல்பாடியில் தான். அவ்வளோ முக்கியமான ஒரு இது. அது இல்லாமல் ராஜராஜ சோழனால் குடமுழுக்கு பண்ணப்பட்டு அடிக்கடிக்கு வந்து போன இடமும் இங்கே இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் யூடியூப்பில் நிறைய இதுவெல்லாம் இருக்குது, வீடியோஸ் எல்லாம். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டு போகலாம். இதனுடைய கூகுள் லொக்கேஷனில் தரேன். ஸோ ஒன்றும் கிடையாது, மேல்பாடி சிவன் டெம்பிள் அப்படின்னு போட்டிங்கனாவே கூகுளில் எனேபிள் ஆகிடும். நம்ம இங்கே வெள்ளிமலையை விட்டுட்டு நம்ம திருவாலம் வழியில் தான் ஒரு மூளை கட்டிங் வரும். அந்த மூளை பகுதியில் தான் மேல்பாடி. அங்கேருந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தொலைவு, ஒரு 1/2 கிலோமீட்டராக இருக்காது. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது இல்லாமல் நிறைய வீடியோஸும் இருக்குது. ஃபுல் வீடியோவும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நம்ம தமிழ் நேவிகேஷன் அவர் சேனலில் முழு விவரமும் இருக்குது. ஸோ அவர்துலேயும் கண்டிப்பாக பார்த்து கொள்ளலாம். ஓகே, பேசிக்கிட்டே இதோ வந்தாச்சு. ஒரு ஆலமரத்துக்கு அடியில் இருக்க ஒரு அருமையான ஒரு கோவில். ஸோ நம்ம மேல்பாடியினுடைய சிவன் டெம்பிள் வந்துடும். ஆத்தங்கரை ஓரத்தில் பொன்னை நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சிவன் டெம்பிளும் அவங்க பாட்டனான அறிஞ்சிய சோழனுடைய பள்ளிப்படை சமாதியும் இங்கே தான் இருக்கிறது. ஓகே, காரை விட்டுட்டு நம்ம போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அருமையான ஒரு கோவில். ஸோ தரிசனம்லாம் எப்பவுமே இருக்கும். மார்னிங் ஒரு 10 மணிலேருந்து 9:30-10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் கண்டிப்பாக கோவில் நட திறந்து தான் இருக்கும். முழு இதுவும் கண்டிப்பாக எப்போ வந்தீங்கன்னா சாமியை தரிசனம் பண்ணலாம். இது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆலமரம் தேர்தலில் அந்த பேரிகாடு அதனுடைய ரைட் சைடில் தான் நம்ம
அவருடைய அறிஞ்ச சுவாயினுடைய அதான் ராஜராஜ சுவாயினுடைய பாட்டினுடைய இது ஜீவசமாதி அங்கே தான் இருக்குது. இப்போ க்ளோசிங்கில் இருக்கிறதுனால பார்க்க முடியல. ஓகே, இது பார்த்திங்கன்னா பொன்னி நதியில் இருக்கிற ஒரு தரைப்பாலம், ஒரு அருமையானது. கொஞ்சோண்டு தண்ணி போயின்னு தான் இருக்குது, மழை பெஞ்சினே இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக மழை தண்ணி போயின்னு தான் இருக்குது. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம ரைட் சைடில் போனோம்னா ராணிப்பேட்டை போகிற வழியில் நம்ம காஞ்சனகிரி மலைக்கு போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா உளுந்தா இல்லை இது என்ன தோரையா மெருக்கு அடிச்சுன்னு இருக்காங்க, உணர்த்தி அடிச்சுன்னு இருக்காங்க டிராக்டரில் கொட்டி. ஸோ ஒரு அருமையான ஒரு இதுவை பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரைட் சைடு எடுத்து திருவள்ளம்பூர் ரோட்டில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இப்படியே போய்கிட்டே இருக்க சொல்ல ஒரு 2 பக்கமும் அருமையான மரங்களுடன் இருக்கக்கூடிய பகுதிக்கு உள்ளே வந்துடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா 2 பக்கம் புளிய மரங்களாம் வச்சு நாங்கள் மரம்லாம் இருக்க சொல்ல செம்ம அழகான ஒரு இயற்கை சூழ்நிலையில் ஒரு அருமையாக நீயலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நம்ம போய் நிற்கிறோம். ஓகே, அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம காஞ்சனகிரி போக போகிறோம். இங்கே பாருங்கள், மறுபடியும் எக்ஸ்பிரஸ் வேவை நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம். அப்படியே அழகாக நான் ஒரு இயற்கையில் ரசிச்சுக்கின்னு 2 பக்கம் மரங்களோட நம்ம பார்த்துக்கின்னு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு உள்ளே போக போகிறோம். ஸோ ராணிப்பேட்டைக்கு முன்னாடி லாலாப்பேட்டை அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும். அப்படியே லெஃப்ட் சைடில் போயிட்டு பார்த்தோம்னா அந்த இப்போ தெரிஞ்சுங்களா மேலே நேராக அதுதாங்க காஞ்சனகிரியுடைய என்ட்ரன்ஸ். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது மேலே உச்சியில் தான் நம்ம பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். அது இல்லாமல் இப்போ அடிவாரத்தில் ஒரு செக் போஸ்ட்டில் இருக்கும். அங்கே 2 வீலருக்கு 50 ரூபாவும் கார்களுக்கு 100 ரூபாவும் கட்டணம் வசூலிப்பாங்க. கண்டிப்பாக இது அதெல்லாம் கோயிலுடைய மெயின்டெனன்ஸுக்காகவும் கோவில் கட்டின்னுக்கிறாங்க. என்னது பராமரித்து பணி நடந்துக்குது. ஸோ அதுக்கு உண்டான இதுவுக்கு நம்ம கொடுத்துட்டு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அண்ணன் தான் வாங்கிட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அது இல்லாமல் நம்ம வேலூர் மாவட்டத்தில் முன்னே வேலூர் மாவட்டத்தில் இருந்துச்சு, இப்போ ராணிப்பேட்டை மாவட்டமாக இருக்குது. நம்ம மினி ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான இயற்கை சூழ்நிலை, முழுக்க மஞ்சு பயிர்களாக நிறைஞ்சிருக்கும். எப்போவுமே பசுமையாக இருக்கும். சின்னதாக மழை பெஞ்சால் கூட அவ்வளோ பசுமையாக மாறிடும். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய ஒரு இது நம்ம என்ன சொல்கிறது, இங்கே ஒரு 1/4 மணி நேரம் வேலூர் பகுதியில் இருந்தாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் காஞ்சனகிரி வந்துடலாம். ஸோ அழகான ஒரு இது. அது மேலே சிவன் கோவிலும் அருமையான ஒரு ஐயப்பன் கோவில், முருகர் கோவில் இருக்குது. ஒரு அழகான வியூ பாயிண்ட்டும் இருக்குது மேலே. ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தை நம்ம பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பெல்ராக் மணிப்பாறை அப்படின்னு இருப்பாங்க. பாறைங்களை தட்டினீங்கன்னா மணி ஓசை கேட்கும்ல, அதுவும் நம்ம காஞ்சனகிரி மலை மேலே தான் இருக்குது. ஒரு அருமையானது. அது இல்லாமல் காஞ்சனகிரின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா காஞ்சனாரகணன் வதம் பண்ண இடமும் இது தான். ஸோ கீழே இருக்கிற திருவள்ளத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கும் இதுக்கும் சம்மந்தமான ஒரு இடமும் இது தான். ஸோ அதை பற்றிய தகவல் தெரியும்னா நம்ம சேனல்லும் சரி நிறைய சேனல்லையும் சரி இருக்குது வீடியோ, அதை பாருங்கள். காஞ்சனகிரியினுடைய வரலாறு. ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம வல்லமாக ஏறி மேலே வந்தாச்சு. ஓகே, பார்த்தீங்களா செம்மையாக மஞ்சு பில்லு இருக்கிறதுனால 2 பக்கமும் அழகாக ஒரு இயற்கை சீனியரோடு இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி தாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். வந்தீங்கன்னா நிறைய என்ன சொல்லுவாங்க ஃபோட்டோஷூட் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான ஒரு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம்தான் நம்ம இருக்கிற காஞ்சனகிரி மலை. காஞ்சனகிரி சிவன் மலை அப்படின்னு போட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு கூகுள் மேப்பில் கிடைக்கும். பார்த்தீங்களா, நிறைய 2-3 கொண்டு ஊசி வலைகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ ஒரு அருமையான ஒரு இயற்கை எயில் கொஞ்சம் காஞ்சனகிரி மலையில் தான் நம்ம இப்போ பயணத்தில் இருக்கிறோம். ஓகே, வேறு என்னங்க, இதை விட ஒரு அருமையான பகுதி பிளேஸுக்கு போகணுன்னு எதிர்பார்க்க முடியுமா? போகலாம். நம்ம பக்கத்தில் அது பார்ப்போம். திருப்பத்தூரில் இருக்கிற ஏலகிரி இது, சேலத்தில் ஏற்காடு இருக்குது, அதுக்கும் மேலே நம்ம ஊட்டி ஏழைகளின்னு சொல்லிவிட்டு ஊட்டி கொடைக்கானலுக்கும் போகலாம்.
ஸோ நம்மளுக்கு இங்கே காஞ்சனகிரி மலை முதல்ல வந்தீங்கன்னாவே செம்ம அழகான ஒரு வியூவில் இருக்கும். இதில் மழை பெய்ய சொல்ல சின்ன சாரில் சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்தீங்கன்னா கூட அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தாங்க இந்த காஞ்சனகிரி மலை. ஸோ ஒரு அருமையான இது கண்டிப்பாக வந்து ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். அதே போல் பிரதோஷத்துக்கும் சிறப்பாக வழிபாடு. அது இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுக்கு மேலே அன்னதானம் 9 மணி 10 மணிலேருந்து சாயந்தரம் 6-7 மணி வரைக்கும் அன்னதானம் மேலே போடுவாங்க. வந்து பூஜையெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் டைமில் பூஜை நடக்கும், பௌர்ணமி பூஜை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு சிறப்பாக குடும்பத்தோடு தரிசனம் பண்ணிவிட்டு சுப்பிரமணியம் தரிசனம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அழகான இடத்தும் இந்த காஞ்சனகிரி மலை தாங்க. இன்னும் வீடியோ டீட்டெயிலுக்கு வந்து நிறைய சேனலில் வீடியோ இருக்குது, நம்ம சேனல்லையும் வீடியோ இருக்குது. காஞ்சனகிரி கிரித்திஷ் ட்ராவல் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த ரைடு. அப்படியே மேலே வந்து நம்ம இருக்கிற 1008 சுயம்பு லிங்கத்தையும் சாமியை சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து திருப்பணி நடைபெறுங்க. அதெல்லாம் சாமி மூலவரை மூடி வச்சுருந்தாங்க. மீதி பேர் இருக்கிறவங்கள பார்த்துட்டு சமாதியில் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்கி வந்து ஒரு 1/2 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற சிவனெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு.
அவ்வளோதாங்க. ஸோ முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு ஒரு சின்னதாக டீ சாப்பிட்டுட்டு அவரை எடுத்துன்னு போயிட்டு பஸ் ஏற்றிட்டு மதுரைக்கு நம்ம பயணத்தை முடிச்சுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. ஸோ கீழே வந்து மெயின் ரோட்டில் வந்து இது பார்த்திங்கன்னா டீ பேக்கரி ஒன்று இருக்குல்ல, அந்த பேக்கரியில் தான் சாப்பிடுவோம். கோமாதா பேக்கரியில் தான் வண்டி ஓரம் கட்டிட்டு டீ சாப்பிட்டுட்டு பஜ்ஜி பண்ணெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ மொத்தமாக ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 77, ஒரு 80 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். ஸோ இது தாங்க இன்றைக்கி என்னுடைய ப்ரோக்ராம். ஸோ ஒரு சிறப்பாக வந்துச்சுல. அப்புறம் திரும்பி போக சொல்ல சிஎன்ஜி திரும்ப ரீஃபில்லிங் பண்ணிக்கின்னு நம்ம பயணத்தை முடித்தாச்சு. அந்த ரீஃபில்லிங் பண்ண சொல்ல எவ்வளோ மொத்தமாக எடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ சிஎன்ஜி பிடிச்சிருக்கு ஒரு 75 கிலோமீட்டருக்கு. ஸோ அப்படி இப்படி கணக்கு போட்டாலும் ஒரு 27 கிலோமீட்ரு 27-28 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு. ஒரு கிலோமீட்டருக்கு 3 ரூபா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஓடி இருக்குது. சூப்பரான ஒரு இது முழுக்க முழுக்க ஏசியில் தான் ஓடி இருக்குது. இன்னும் ஒரு அருமையான ஒரு மைலேஜெல்லாம் கண்டிப்பாக சிஎன்ஜி நம்மளுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு 75 கிலோமீட்டருக்கு வெறும் 3 கிலோன்றது பெரிய விஷயம் இல்லை. வாங்க, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.